வணக்கம். ஆயுஷ் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். இது ஒரு சுற்றறிக்கை. எல்லா வாட்ஸ்அப் தளத்திலையும் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், டிஓ, சிஓ லெவல்லேருந்து ஃபார்வர்ட் ஆகிருக்கு. நார்மலான வாட்ஸ்அப் மெசேஜ் தான், மற்றபடி பெயர் குறிப்பிடாமல் ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. கடந்த ஆண்டு பள்ளி மேலாண்மை குழு மூலம் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள், அதில் என்னென்ன பிரிவு இருக்குது பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் யாரையும் மறு உத்தரவு வரும் வரை பணி அமர்த்த வேண்டாம் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பின்புலம் பார்த்தீங்கன்னா, மே மாதத்தில் எஸ்எம்சி மீட்டிங் நடக்கும் பொழுது கல்வியாண்டு வருடத்தோட முதல் மாதத்திலே வந்து நம்ம தற்காலிக ஆசிரியர் நியமனம் செஞ்சுக்கலாம், ஏன்னா போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் அறிவிக்கதாக செய்தி குறிப்பெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மற்றும் ஒசூர் மாவட்டத்திற்கு மட்டும் சென்னையிலேருந்து பர்மிஷன் கிடச்சிருக்கு. அதனால் அந்த பள்ளிகளில் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸும் பிடி டீச்சர்ஸையும் நீங்கள் பணியில் அமர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒன்றியங்கள், கிருஷ்ணகிரி, ஒசூரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒன்றியத்துக்கு மட்டும் ஒரு கடிதம் வந்து ஃபார்வர்ட் ஆகிருந்தது. இப்போ இதை வகையில் பார்க்கும்பொழுது அப்புறம் ஒரு சில மாவட்டங்களில் விழுப்புரம், திருவண்ணாமலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்மொழி உத்தரவாக இருந்தது. இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி, முதுகலை பட்ட ஆசிரியருக்கு வாய்மொழி உத்தரவாக நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துடுங்க வழக்கம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை மறுப்பு தெரிவிக்கும் விதமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை 9/6 ஜூன் 2024 அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான மறு உத்தரவு வரும் வரை பள்ளிக்கல்வி இயக்கம் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் அரசு துறை வழியாக மறு உத்தரவு வரும் வரை யாரையும் நியமனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் இது போன்ற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆயுஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர.